सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। न वै स्वपक्षोऽस्य विपक्ष एव वा परस्य मृत्योर्विशतः समं प्रजाः तं धावमानम् अनुधावन्ति अनीशाः यथा रजांसि अनिलं भूतसङ्घाः। आयुषो अपचयं जन्तोः तथैव उपचयं विभुः उभाभ्यां रहितः स्वस्थो दुस्थस्य विदधाति असौ। केचित् कर्म वदन्त्येनं स्वभावम् अपरे नृप एके कालं परे दैवं पुंसः कामम् उत अपरे। ஸ்வயம்புவ மனு துருவனுடைய விவகாரத்தை பார்த்துட்டு, அதாவது அந்த யுத்தத்தில் போய் தன்னுடைய அண்ணாவை கொன்னுட்டாங்கிறதுனால யக்ஷர்களுக்கு அகேன்ஸ்டாக போய் ஏராளமான ஒரு சேதம் நடந்தது. தட் இஸ் நிறைய பேர் கொன்று அந்த மாதிரி பண்ணத்தினால ஸ்வயம்புவ மனு உடனே வந்து துருவனுக்கு முன்னாடி நின்று உபதேசம் பண்ணுறார். இதெல்லாம் விட்டுடு, ஏன்னா பகவானை பொறுத்த வரையில் இதெல்லாம் யார் ஆட்டி வைக்கிறாங்கிறத பற்றி இங்கே சொல்கிறார். இதெல்லாம் வந்து பகவானை சுற்றி யந்திராரூடானி இவ அப்படின்னு கீதையில் சொல்லுவார். அந்த மாதிரி இங்கே எல்லாரும் வந்து ஏதோ ஒரு ராட்டனத்தில் போட்டு விட்டா மாதிரி உங்களுக்கு வந்து பிராமயன் சர்வபூதானி மாயையா, இதெல்லாம் மாயையினுடைய ஒரு விவகாரம் தானே. இதில் இவர்களுடைய தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால நீ வந்து தேவையில்லாத இடத்துல இப்போ ரோஷத்தை காமிக்கிறியே, கோபத்தை காமிக்கிறியேங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். அதில் சொல்லிட்டு வர்றச்சு பகவானுக்கு ஸ்வபக்ஷம் விபக்ஷம்ங்கிறதே கிடையாது. தன்னை சேர்ந்தவன் இன்னொருத்தனுங்கிறதே கிடையாது. அவனை அண்டி அவன் ஆள்றான், எல்லாமே போகிறது. எப்படி தூசி வந்து உங்களுக்கு காற்றுனால பறந்து காற்றை பின்தொடர்ந்து எல்லாமே போகிறதோ அந்த தூசி, அதே போல் பகவான் போகிற போக்கில் நம்ம பூதராசிகள் எல்லாமே போகிறது. இந்த ஆயுஷுக்கு உபச்சயம் ஜந்தோஹோ அபச்சயம் அப்படிங்கிறது ரெண்டுமே பகவானுக்கு கிடையாது. நமக்கு தான் வந்து ஆயுள் விருத்தி ஆயுள் குறைவு இதெல்லாம் உண்டு. சில பேர் இந்த பகவானை என்னன்னு சொல்கிறான்னா கர்மான்னு சில பேர் சொல்கிறா, சில பேர் ஸ்வபாவம்னு சொல்கிறா. ஸ்வபாவம் தான் பகவான் அப்படிங்கிறா. இல்லைன்னா எது ஆட்டி வைக்கிறதோ அந்த ஒரு பவர் வந்து எது அப்படின்னா கர்மா தான் ஆட்டி வைக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்கிறா. கேச்சித் கர்ம வதந்தி ஏன்னா ஸ்வபாவம் அப்பரே. சில பேர் வந்து ஸ்வபாவம்னு சொல்கிறா. அவரவருடைய லோகாயத்திகர்கள்லாம் வந்து திஸ் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ், அவ்வளோதான். இதில் என்ன நீங்கள் வந்து பின்னாடி ஒரு விஷயம் இருக்குதுன்னு எதுக்காக கல்பிக்கிறேளுங்கிற மாதிரி சில ஒரு கட்சிக்காராக பேசுகிறா. ஏகே காலம், சில பேர் காலம்தான் தெய்வம் தான் அப்படின்னு சொல்கிறா. சில பேர் தெய்வம்ங்கிறச்சு ஜோதிஷாலாம் எடுக்கும்பொழுது கிரகங்களினுடைய அமைப்பு இருக்கே, இந்த கிரகச்சாரம் சரியில்லை, கோச்சாரங்கள் சரியில்லை அப்படிங்கிறதுனால அதுதான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சில பேர் சொல்கிறா. சில பேர் ஒன்றும் இல்லை, நம்ம மனசில் என்ன ஒரு காமம் ஏற்படுறதோ அந்த காமம் நம்மளை இந்த மாதிரி செயல்படுத்துறதுக்கு உந்துறது, அதுதான் நம்மளை தூண்டு வைக்கிறது, வேறு எதுவும் கிடையாது. அதனால் காமம்தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறா. இதில் வந்து மேலே அவ்யக்தஸ்ய அப்பிரமேயஸ்ய நானாசக்தி உதயஸ்ய ச நவை சிகீர்ஷிதம் தாத்த கோவேத அத ஸ்வஸ்வபாவம் ஸ்வசம்பவம். இதில் வந்து இந்த கர்மான்னு சொல்கிறாளே, இதுன்னு சொல்கிறாளே, இதில் ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானத்தோடு தான் நம்ம பார்த்தாகணும் இதை. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகம் கொஞ்சம் கடினம், கனெக்ஷனும் நமக்கு வேணுமோ இல்லையோ. சில பேர் வந்து கர்மம் தான் காரயிதா, அதாவது காரணமாக இருக்கக்கூடியது, அதுதான் நம்மளை செயல்படுத்துறதுங்கிறா. சில பேர் தெய்வம்ங்கிறா, காலம்ங்கிறா, காமம்ங்கிறா. இந்த எந்த ஒரு பொருளுமே சைத்தன்யம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையேங்கிறார். நம்மளை தூண்டுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் ஜடப்பொருளானா இருக்குது. கர்மாங்கிறது என்ன? நாம் பண்ணக்கூடிய செயல். அந்த செயல் ஒரு பலனாக போய் உட்கார்றது. இட் டஸ் நாட் ஹாவ் எ சைத்தன்யம், எ கான்ஷியஸ்னஸ் ஃபார் இட் டு ஆக்ட் ஆன் இட்ஸ் ஓன். அதை உந்து வைக்கிறதுக்கு ஒரு பின்னாடி ஒரு சூப்பர் பவர் வேணுமா இல்லையா? அது கான்ஷியஸாக தானே இருக்கணும். அந்த கான்ஷியன்ஸ், அந்த சைதன்யத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் செயலை செய்யக்கூடிய ஒரு சக்தி உடையதாக இருக்க முடியும்.
ஆகையினால இங்க ஸ்ரீதர சுவாமி எப்படி ஆரம்பிக்கிறார்னா, நனு கர்மாதீனாம் ஜடத்வாதினா ஸ்வரூபதः அபி பின்னத்வாத் கதம் ஐகமத்தியம்ங்கிற. இந்த இடத்துல வந்து கர்மா முதலியவைகளுக்கெல்லாம் ஸ்வரூபதः அபி பின்னத்வாத் சைத்தன்யத்தோட அல்லது பகவான் இங்கே எடுத்துக்கிறோம். ஏன்னா விஷ்ணுவை பற்றி தானே இங்கே வந்து வர்ணிச்சுண்டு வந்துட்டு இருக்கார் மனு. அப்போது விஷ்ணுவனுடைய ஒரு விவகாரத்தை நமக்கு எட்டின வாருக்கு, ஏன்னா நம்மளுடைய ஒரு அல்ப புத்தியில் நம்மளுடைய ஒரு சிற்றறிவில் கிஞ்சிஜ்ஞனாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு என்ன எட்டுறது, பகவானுக்கு சில விஷயங்களெல்லாம் நம்ம வந்து போட்டு வைக்கிறோம். 1 2 3 4ன்னு போடுறோம். அந்த 1 2 3 4ல் எடுத்து பார்க்கும் பொழுது அவருக்கு சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்கிறதுனால ஹீ கேன் ஆக்ட் இண்டிவிஜுவலின்னு இருக்கு. அப்போ இந்த கர்மா முதலியவைகள்லாம் ஒரு ஜடப்பொருளாக தானே நம்ம பார்க்குறோம். கர்மா, தெய்வம், காலம், இதெல்லாம் வந்து we see it as ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாத, சைதன்யம் இல்லாமல் இருக்கு. அப்படி வேறுபட்டதாக இருக்கும் பொழுது எப்படி ஹவு கேன் வி கன்ஃபியூஸ் விஷ்ணுவை போய் இப்படி ஒரு சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமாக விளங்கும் அந்த பகவத் ஸ்வரூபத்தை எப்படி இந்த கர்மா முதலியவைகளோட நம்ம ஒன்னடி மண்ணடி பண்ண முடியும்? இது ரெண்டும் சரியா, அதுதான் பாஷ்யத்தில் உங்களுக்கு பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் ஆரம்பிக்கிறச்சே தமஃ பிரகாசவத்து விருத்த ஸ்வபாவயோகங்கிறார். ரெண்டுமே கம்ப்ளீட்லி தமசு, இருட்டும் பிரகாசமும் எப்படி மாறுபட்டதாக இருக்கோ அந்த மாதிரி இருக்க இந்த கர்மாவும் பகவானும் ஆத்மஸ்வரூபமும் அப்படி பிரித்து இருக்கக்கூடியது. இது ரெண்டுத்துக்கும் நம்ம எப்படி, ஹவு டு வி கெட் திஸ் கன்ஃபியூஷன்? அதுக்கு பதில் சொல்றார், அவ்யக்தஸ்ய அப்பிரமேயஸ்ய நானாசக்தி உதயஸ்ய ச நவை சிகீர்ஷிதம் தாத்த கோவேத அதஸ்வ சம்பவம். அவ்யக்தமாக இருக்கு, அதனால அப்பிரமேயமா இருக்கு. பகவானுடைய ஒரு ஸ்வஸ்வரூபத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது வந்து யாருக்கும் புலப்படாத ஒரு விஷயமா இருக்கு, வியக்தமா இல்லை. ஏன்னா இட் இஸ் நாட் அ மேனிஃபெஸ்ட் ஃபார்ம். அந்த ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபம்னு சொல்லும் பொழுது இட் இஸ் அன் அப்ட்ராக்ட், ஒரு மனசுலேயே நம்மளால வந்து கிரகிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு, கான்செப்டுக்கே வர முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இப்போ சாதாரணதை எடுத்துக்கோங்களே, இந்த இப்போ ஹார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் 4 வென்ட்ரிக்கல் இருக்குது, அதில் இங்கேருந்து ஒரு ரத்தம் வர்றதா இங்கே போகிறதா, அது வந்து க்ளீன் பண்ணுறதா, அது இந்த பக்கம் நல்ல ரத்தத்தை கொடுக்கறதாங்கிறா. நமக்கு அதை வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து முடிய மாட்டேங்கிறது. இது வந்து ஒரு சரீரம் சம்பந்தமாக இருக்கக்கூடியது. வேர் சயின்ஸ் இஸ் இன் டுடேஸ் வேர்ல்டு இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அட்வான்ஸ்டு. நம்மளை பொறுத்தவரையில் ரத்தங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் பார்த்தா ஏங்கிறா, இன்னொருத்தர் பிங்கிறா, இன்னொருத்தர் ஏபிங்கிறா, ஓங்கிறா. நமக்கு தெரியலையே, அதுலேயும் பாசிட்டிவ்ங்கிறா, நெகட்டிவ்ங்கிறா, நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அப்போது ஒவ்வொருத்தருடைய ஒரு நாலெட்ஜுங்கிறது இட் இஸ் லிமிட்டெட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன்லி தட் பர்டிகுலர் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. அப்படி இருக்கிறச்சே இவரோ அன்மேனிஃபெஸ்டட். அந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடியில் இருக்கிறவாளுக்கே, அதாவது வேதம் தான் அதை வந்து நமக்கு காண்பிக்கக்கூடும். அப்படி அதில் ஊர்ந்து இருக்கிறவர்களுக்கே அது புலப்பட மாட்டேங்கிறதுங்கிறச்சே அப்பிரமேயஸ்ய. இது அவ்யக்தமான விஷயம். நேரம் வந்து நிற்க போகிறதுல பிடிச்சி வச்சு இதுதான் பிரம்மஸ்வரூபம்னு அப்படி பிடிச்சி வச்சிட முடியாது. ஏன்னா அது தேச காலத்தினால பரிச்சேதம் இல்லையே. இட் இஸ் நாட் கன்ஃபைன்டு பை எ ஸ்பேஸ், எ டைம் ஆர் இது ஃபார்ம், எதுவுமே அதுக்கு இல்லை. அப்போ அவ்யக்தஸ்ய அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மாக இருக்கக்கூடிய அந்த பகவத் ஸ்வரூபத்துக்கு அதனால அப்பிரமேயம், அன்மேனிஃபெஸ்டாக இருக்கிறதுனாலேயே அதை புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இருக்குங்கிறது எப்படி அப்போ புரிஞ்சுக்க முடியும்? தத் சத்வே ஹேதுஹு. அப்போ அது இட் இஸ் நாட் மேனிஃபெஸ்டட், இட் இஸ் நாட் கம்மிங் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் எக்ஸிஸ்ட்? அது இருக்கும் இல்லையோ. அதுக்கு தான் நானாசக்தி உதயஸ்யங்கிற, பலவிதமான சக்தி ஏதோ ஒரு இடத்துலேருந்து வர்றதை நம்ம பார்க்குறோமோ இல்லையோ. இந்த கர்மான்னு ஒன்றுத்த சொல்கிறோம், அந்த கர்மாவை நம்ம புரிஞ்சுட்டதுனால தான் இந்த கர்மானால எல்லாம் நடக்கிறதுங்கிறோம். இல்லை கிரகச்சாரங்கள்னாலன்னு சொல்லும் பொழுது அந்த கிரகங்கள் இருக்குங்கிறத புரிகிறோம். அப்போ அந்த கிரகங்களுக்கெல்லாம் ஒரு சோர்ஸை தேடி போகும்பொழுது, எப்படி உபனிஷத்தில் இந்த மரத்தினுடைய மரம் எங்கே இருக்கு, பழம் எங்கேருந்து வந்தது, பழம் மரத்துலேருந்து வந்தது, மரம் வந்து எங்கேருந்து அங்குரத்துலேருந்து வந்தது, பீஜத்துலேருந்து, பீஜத்தை உடச்சி பார்த்தா அங்கே மரம் இருக்கணுமே, இல்லையே. அந்த மாதிரி அவ்யக்தமாக அந்த மரம் பீஜத்துக்குள்ளே இருக்கு. ஆனால் இப்போ தெரியாது. அந்தந்த கண்டிஷன் வரும்பொழுது அதிலிருந்து ஒரு மரம் வர்றதும் இல்லையோ. அதுபோல இது வந்து பலவிதமான சக்தியினுடைய உதயமாக
தோன்றுகிறது. காரியத்திலிருந்து நம்ம காரணத்தை அனுமானம் பண்றோம். பலானுமேயமா இருக்கு. விச் மீன்ஸ் நானா சக்தினாம் மகதாதீனாம் உதயா யஸ்மாத் பலவிதமான சக்திகள், மகதாதிங்கிறச்சே மகத்தத்துவம், அகங்காரம், பூதராசிகள், இவ்வுலகம், பிரம்மாண்டம், இந்த மாதிரி ஒரு ஒரு கிரியேஷன் வந்து எதிலிருந்து வந்திருக்கோ, பலவிதமான சக்திகளினுடைய உதயம் எதிலிருந்து வந்திருக்கிறதோ அதனால நமக்கு அது இருக்குன்னு புரிஞ்சுடுத்து. ஸோ இப்போ நம்ம வந்து பகவத் ஸ்வரூபத்தை பற்றி என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்? அன்மேனிஃபெஸ்ட், அவ்யக்தஸ்ய. அதனால அதை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கோம், அப்பிரமேயஸ்ய. ஆனால் அது இருக்குங்கிறதுக்கு நமக்கு பாசிட்டிவ் எவிடன்ஸ் என்ன? நானா சக்தி உதயஸ்ய. பல சக்திகளுக்கு வந்து அது எங்கேருந்தோ வந்திருக்கணும், அந்த பல சக்திகள் உன்னுடைய ஆதாரபூதமாக இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் புரியறது. இப்படிலாம் நமக்கு புரியாமல் இருக்கிறதுனால நவை சிகீர்ஷிதம் தாத்த கோவேத, யாரு வந்து அதனுடைய சிகீர்ஷிதத்தை புரிஞ்சுக்க முடியும்? ஸோ சிகீர்ஷிதமேவ தாவத்து கோ அப்பி ந வேத. இப்போ அதுதான் சொன்னேன், இந்த பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு சக்தியிலிருந்து பலவிதமான ஒரு கிரியேஷன் ஏற்பட்டிருக்கிறதுலையே நமக்கு ஃபுல்லாக முழுமையாக புரிஞ்சுக்க முடியல. அதுதான் அந்த பிரம்மஸ்வரூபத்தினுடைய சிகீர்ஷிதம். அது செய்யணும்னு விரும்புகிறது. அது எது செய்யணும்னு ஆசைப்படுறதோ அந்த செய்யணும்னு ஆசைப்படுறத வந்து அதையே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. சிகீர்ஷிதமேவ ந கோபி வேத அத ஸ்வசம்பவம் ஸ்வஸ்ய சம்பவா யஸ்மாத் தம் ஈஸ்வரம் கோவேதங்கிற அந்த செயல்ங்கிறது இந்த பிரம்மாண்டம், பூதராசிகள். இப்போ 80 லட்சத்தி சொச்சம் ஏதோ ஸ்பீஷீஸ் இருக்குங்கிறா இந்த உலகத்தில். ஒவ்வொரு ஸ்பீஷீஸினுடைய அந்தமே நமக்கு தெரியல. பிரான்ச் ஆஃப் ஸ்டடின்னு நம்ம பிரித்து வைக்கிறச்சு இன்றைக்கி நீங்கள் பார்த்தேன்னா ஒவ்வொரு அன்னைக்கு வந்து ஜுவாலஜின்னு இருந்த ஒரு ஸ்டடி இன்னைக்கு பலவிதமாக பிரிஞ்சிருக்கு. அப்படின்னா இன்னும் மைன்யூட்டாக நமக்கு வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அத்தனை இருக்குங்கிறச்சு இவ்வுலகத்தில் அத்தனை விஷயங்கள் இருக்குது. அப்போது அதனுடைய ஒரு முழுமையான ஒரு ஆஸ்பெக்டே நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. அப்போது இதெல்லாத்தையும் உற்பத்தி பண்ண ஒரு பகவான் இருக்காரே, ஸ்வசம்பவம், இந்த நானா சக்தியினுடைய அதை அவர் செய்யணும்னு விருப்பப்பட்டு அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இவ்வுலகத்தினுடைய ஒரு காரணமாக இருக்கும் அந்த தத்துவஞானத்தை பற்றி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதனால தான் இந்த மாதிரி விவாதங்கள் வருதுங்கிறத முந்தின ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கோவேத அத ஸ்வசம்பவம் சிகீர்ஷிதம் நவை கஹா அபி வேத, அதோட ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த கோவேதவை இதோட சேர்த்துக்கணும். ஸ்வசம்பவம் கஹா வேத, அதனுடைய ஒரு சம்பவத்தை, அதாவது அதனுடைய காரணப்பொருளை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதாவது ஈஸ்வரனை பற்றி எப்படி எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். அதஹா ஆகையினால் தத்துவஞான அபாவாது விசேஷாம்சே விவாதா. எதுக்காக இப்படி எல்லாரும் விவாதம் பண்ணுறா? இது கர்மாவா, இல்லை சில பேர் காலம்ங்கிறா, சில பேர் இதுங்கிறா, சுவாவம்ங்கிறா. இந்த விவாதம் ஏற்படுறதுக்கு காரணமே இக்னரன்ஸ். இது எதுலேருந்து வந்திருக்குன்னு தெரியல. முதல்ல காரியரூபமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களையே நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. அப்போது காரியத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதில் டெஃபினட்டாக சந்தேகம் வருமா இல்லையா? ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. தேர் இஸ். அதனால தான் தத்துவஞான அபாவாத்து, தத்துவத்தை புரிஞ்சுக்கல, அந்த தத்துவத்தை அவ்யக்தம் இது, அப்பிரமேயம் இதுதான் வந்து பல சக்திகளுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் புரியாததுனால பல பேர் இதை பற்றி நமக்கு விவாதம் பண்ணுறா. இந்த இடத்துல வந்து ததாச்ச ஸ்ருதிஹின்னு ஒரு வாக்கியத்தை கொடுக்குறார். को अद्धा वेद क इह प्रवोचत् कुत आजाता कुत इयं विसृष्टिः अर्वाग्देवा अस्य विसर्जनेन अथ को वेद यतः आबभूव इत्यादिः. यथा वा इमानि भूतानि जायन्ते येन जातानि जीवन्ति यत्प्रयन्ते अभिसंविशन्ति அப்படிங்கிறத வந்து யார் புரிஞ்சுக்க முடியும்னு கேட்குறார். தத்விஜிக்ஞாசஸ்வ தத்பிரம்மங்கிறது இஸ் ஜஸ்ட் அன் இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த இது வந்து நாசதீய சுக்தம்னுட்டு ஒரு 7 சுக்தங்கள் இருக்கக்கூடியது ரிக்வேதத்திலேருந்து எடுக்கிறது. 10வது மண்டலத்தில் இருக்கிற ஒரு இருக்குது.
அதில் வரக்கூடிய ஒரு இருக்கு. ஸோ கோ அத்தா வேத க இஹ பிரவோச்சத்து குதஹ ஆஜாதா குத இயம் விசிருஷ்டிஹி. இயம் விசிருஷ்டிஹி, இந்த விசிருஷ்டி, இந்த ஒரு விவிதமான சிருஷ்டி, விசிஷ்டமான சிருஷ்டி, இதை கஹா அத்தா வேத. அத்தானாலே பாரமார்த்தியேன, ஒரு அதனுடைய உண்மையான தத்துவஞானத்தை வைத்துக்கொண்டு சத்தியமாக தெரியறது, அதாவது அதை முழுமையாக தெரியறது, அதனுடைய தத்துவஞானத்தை புரிஞ்சுட்டு அதை வந்து எப்படி யாரால புரிஞ்சுக்க முடியுங்கிற இன் இட்ஸ் ட்ரூ எசன்ஸ் ஹவு கேன் சம்ஒன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கஹா அத்தா வேத க இஹ இஹ க இஹ பிரவோச்சத்து, யார் அதை பற்றி சொல்ல முடியும். ஸோ விண்டவர் கண்டிலை கண்டவர் விண்டிலைங்கிறோம். யார் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காளோ அவளால் அதை பற்றி பேச முடியாது. யார் இதை பற்றி நன்னா பெரிய பிரவச்சனங்கள்லாம் பண்ணுறாளோ, 3 பாயிண்ட் லெக்சர், 3 பாயிண்ட் சீரீஸ், 3 பார்ட் சீரீஸ் இப்படிலாம் போடுறவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ கஹா அத்தாவேத, யார் இதை தத்துவபூர்வகமாக வந்து புரிஞ்சுக்க முடியும். கைஹ பிரவோச்சத்து, யார் இதை தெரிஞ்சவர்கள் எப்படி இதை வந்து பேச முடியும் இதை பற்றி. அது என்ன, குதஹா ஆஜாத்தாக, எங்கிருந்து இவைகளெல்லாம் பிராதுர்பூதாக, அதாவது இந்த விசிருஷ்டியானது, இயம் விசிருஷ்டிஹி அப்படின்னா இயம்ங்கிறது நமக்கு கண் முன்னாடி தெரியக்கூடிய திருஷ்யமானா, விசிருஷ்டிங்கிறச்சு பலவிதமான பௌத்திக அதாவது பூதராசிகள், அதனுடைய அந்த மகாபூதங்கள்னால ஏற்பட்ட இந்த உலகம், அதை அனுபவிப்பவன், அந்த அனுபவிக்கும் வஸ்துக்கள், இது மூலியமாக தானே இந்த சிருஷ்டிங்கிறது இருக்குது நமக்கு. சிருஷ்டினாலே என்ன, ஜீவர்கள், ஜகத்து, ஜீவன் ஜகத்து, இந்த ஜகத்து வந்து அனுபவிக்கக்கூடிய வஸ்துவாக இருக்குது, ஜீவன் வந்து அனுபவிக்கிறான். இப்படி தானே நமக்கு வந்து இந்த உலகத்தினுடைய சிருஷ்டியை நம்ம பார்க்குறோம். இது எதிலிருந்து வந்திருக்கு, குதஹா, குதஹாங்கிறச்சே எந்த குதஹா ஆஜாத்தாக, எந்த ஒரு உபாதான காரணத்திலேருந்து வந்திருக்கு, எந்த ஒரு நிமித்த காரணத்திலேருந்து வந்திருக்கு. இதை சொல்கிறதுக்கு அர்வாக் தேவாக அஸ்ய விசர்ஜனேன, அஸ்ய விசர்ஜனேன அர்வாக்குங்கிற தேவர்கள் சொல்லிடலாமே. ஏன்னா தேவர்களுக்கு வந்து தேர் வெரி இன்டெலிஜென்ட் இல்லையோ, தேவர்கள்னு நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து அவளை உட்காந்து வச்சுருக்கோம் இல்லையோ சொர்க்கத்தில். அப்படி இருக்கும் பொழுது அப்போ அவளுக்கு எல்லாம் தெரியாமல் இருக்குமா என்ன, சர்வஜன்னு தானே நம்ம சொல்கிறோம். அவளுக்கு தெரியாதானே, அவளுக்கு தெரியாது. ஏன் தெரியாது, அதுக்கு வந்து இங்கே ஒரு எவிடன்ஸ் இது கொடுக்குறார் பாருங்கோ, ஹேத்து கொடுக்குறார். அஸ்ய விசர்ஜனேன அர்வாக்குங்கிறார். இந்த உலகத்தினுடைய ஒரு சிருஷ்டி, விசர்ஜனம்னா சிருஷ்டி, இந்த சிருஷ்டிக்கு அப்புறம் வந்தவர்கள் தான் அந்த தேவர்கள். அதான் இந்த ஜகத்து வந்து வியத்து, அது ஆகாசம் முதலிய பூதங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம்தான் இந்த அதிதேவதைகளாக இருக்கக்கூடிய தேவதைகளை படித்தார். தேவர்களினுடைய சிருஷ்டி ஏற்பட்டது. அப்போ இவன் சிருஷ்டிக்கு முன்னாடியே ஏற்பட்டதுனால இந்த உலகம், அந்த உலகத்துக்கும் காரணபூதமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை எப்படி இந்த தேவர்களால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ தேவனுக்கே தெரியலன்னு நமக்கு என்ன தெரியும், நம்மளாம் எம்மாத்திரம் வரதான் இல்லையா அந்த இடத்துல. அதனால் பூத சிருஷ்டிக்கு முன்னாடி தேவர்கள்னு எடுத்துட்டோம்னா, தேவர்கள் கூட அஸ்ய விசர்ஜனேன, இந்த உலகத்தினுடைய ஒரு சிருஷ்டிக்கு அப்புறமாதானே அவர்கள் வந்தார்கள். அர்வாக் அப்படின்னா அர்வாச்சீனம்னா பశ్చాத். அத கோவேத சாரி, இந்த ஆம்னிசியன் வேர்ட் யூஸ் பண்றோமே, ஆமா, only one entity that can be omniscient, nobody else. ஆமா. பட் நம்மளை விட இப்போ வந்து தேவர்களுக்கு நிறைய தெரியுங்கிற ஒரு பட்சத்தை வச்சுட்டு நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்கும்பொழுது தே மைட் நோ மோர், ஸோ வுட்ன்ட் தே அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு எடுக்கிறச்சு அவளும் இதுக்கப்புறம் தானே பிறந்தவா அப்படிங்கிறார். அதுதான். ஸோ அர்வாக்கு தேவாக அஸ்ய விசர்ஜனேன, இந்த ஜகத்தினுடைய ஒரு சிருஷ்டிக்கு அப்புறம்தான் அவளும் பிறந்தா. கோவேத யதா ஆபபூவ, இந்த ஆபபூவங்கிறச்சு இந்த யாருக்கு தெரியும் எங்கேருந்து அவர்களுடைய உற்பத்தி ஏற்பட்டதுன்னுட்டு எந்த ஒரு மனுஷனுக்கு இந்த ஜகத்தினுடைய காரணத்தை பற்றி தெரிய முடியும் அப்படின்னுட்டு இவ்வளவு விவரணமாக சாயனரே அதுக்கு பாஷ்யம் கொடுத்துருக்கார் இந்த இடத்துல. ஸோ இட் ஜஸ்ட் டாக்ஸ் அபவுட் ஹவு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பற்றி நமக்கு வந்து விஷயமே தெரியாதுங்கிறச்சே அதை பற்றின ஸ்பெக்குலேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்கிற.
அவ்யக்தஸ்ய அப்ரமேயஸ்ய நானாசக்தி உதயஸ்ய ச நவை சிகீர்ஷிதம் தாத கோவேத அத ஸ்வசம்பவம் நச்சைதே புத்திரக பிராதுஹு ஹந்தாரஹ தனதானுகாஹ விசர்க ஆதானயோஹோ தாத பும்சோ தெய்வம் ஹி காரணம். இது சொல்லும் பொழுது இந்த இடத்துல இவர்கள்லாம் இந்த யக்ஷர்கள்லாம் வந்து உன்னுடைய அண்ணாவை கொன்னாங்கிற மாதிரி நீ நடந்துட்டு இருக்கியோ இல்லையோ, அதில் வந்து அந்த ஈஸ்வரவாதத்துக்கு இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் பாருங்கோ ஸ்ரீதர சுவாமி. ஈஸ்வரவாதஸ்ய பிரகிருத உபயோகம் ஆக இப்போ டிஸ்கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஈஸ்வரனை பற்றி கர்மாங்கிறா, தெய்வம்ங்கிறா, ஸ்வபாவம்ங்கிறா, காலம்ங்கிறா, காமம்ங்கிறா. இத்தனையா வந்து ஏன் விவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, பிகாஸ் நமக்கு வந்து தத்துவஞானம் இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு விவாதம் ஏற்படுறது. தத்துவஞானத்தை பற்றி புரிஞ்சுட்டு விடலாமே அப்படின்னா, வேதமே சொல்கிறது அதனுடைய தத்துவஞானத்தை பற்றி புரிஞ்சுக்க முடியாதுன்னு நாசதிய சுக்தத்தில் சொல்கிறது. யாரால் இதை புரிஞ்சுக்க முடியும்? அவனுடைய செயலையே முழுமையாக புரியாத பொழுது அவனை பற்றி எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறச்சே, இப்போ எதுக்காக இதை கொண்டு வர இந்த விவாதங்கள்லாம்? இப்போது வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ்? ஏன் மீமாம்சகன்னு ஒருத்தன் வந்து நமக்கு இந்த மாதிரி சொல்லணும்? எதுக்காக வந்து ஜோதிஷால்னு இப்படி சொல்லணும் அப்படின்னா, பிரகிருத உபயோகம்ங்கிறதுக்கு சொல்கிறார். ஈஸ்வரவாதஸ்ய இப்போ கான்டெக்ஸ்டுவலாக வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆல் தீஸ் விவாதானா, ஹே புத்திரக குழந்தை துருவனை பார்த்து மனு சொல்கிறார், ஏதே தனத அனுகாக பிராத்துஹு ஹந்தாரஹா ந, இவர்கள் அதாவது தனதங்கிறது குபேரன், குபேரனுடைய அனுகாக அனுச்சரர்கள், குபேரனை பின்தொடர்ந்து வரக்கூடிய இந்த யக்ஷர்கள் பிராத்துஹு உன்னுடைய அண்ணாவனுடைய ஹந்தாரஹா ந, அவர் அந்த கொலையாளி இல்லை அப்படிங்கிறார். ஸோ இவ கொல்லலையே உன்னுடைய அண்ணாவை. அப்போது அதுக்கு என்ன காரணம்? விசர்க ஆதானயோஹோ தாத்த பும்சகா விசர்க ஆதானயோஹோ மிருத்யு. விசர்கங்கிறது மிருத்யு, ஆதானம்ங்கிறது ஜன்மா. அதான் சொல்கிறார் இங்கே. ஸோ மிருத்யு ஜன்மா இவ்விரண்டு இருக்கும், அல்லது உலகத்தினுடைய ஒரு விசர்க்கம் சிருஷ்டி, அதற்கோ ஆதானம் சம்ஹாரம் அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ விசர்கன சிருஷ்டி, ஸோ ஜன்மா. ஆதானம்ங்கிறச்சு இது மிருத்யு ஆர் சம்ஹாரம். இவைகளுக்கு தெய்வம்தான் காரணம்னு இந்த இடத்துல தெய்வம்ங்கிறத ஈஸ்வரன்னு சொல்கிறார். அப்போது இதை யூ டோன்ட் அட்டாக் தி இண்டிவிஜுவல் ஹியர், யூ ட்ரை டு லுக் எட் த காஸ் பிஹைண்ட். அந்த காசை நம்ம விசாரிக்கும் பொழுது ஸ்வபாவம்னு எடுத்துக்கோ, அது அவன் சுபாவம் நம்ம என்ன மாற்றவா முடியும்? அது அவன் கர்மா, அதனால் அவன் கொன்னா மாற்றவா முடியும்? அது தெய்வம், தெய்வத்தினுடைய ஒரு காலத்தினுடைய போக்கு அப்படின்னு நம்ம வந்து இஃப் இட் இஸ் அ வே ஆஃப் ரிகன்சைலிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். இல்லைன்னா கஷ்டம். நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டத்திலேயே அப்புறம் இருந்துட்டு இருப்போம். எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் நடக்கும் பொழுது நமக்கு காரணம் தெரியல. அப்படி நான் வந்து இத்தனை நல்ல காரியம் பண்ணும்பொழுது நான் ஏன் இப்படி தவிக்கணும் தானே ஒத்துத்தருக்கும் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஹவு டு வி ரிகன்சைல் அவர் செல்ஸ்? அதுக்கு தான் இந்த விவாதங்கள் தேவைங்கிற. அதுக்கு தான் நம்ம பார்த்து யோசிச்சுட்டே இருக்கோம். ஏதோ ஒரு காரணத்தில் ஆட்ரிபியூட் பண்ணோம்னா அப்போது we are able to forgive others. இந்த forgive and forgetங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட் வரணும்னா அப்போது தெய்வம்ங்கிற கான்செப்ட் வேணும். அந்த கான்செப்ட் தான் நமக்கு வந்து ஒரு சனாதன தர்மத்தினுடைய ஒரு பிடிப்பு. இல்லைன்னா எல்லாரும் நர்வஸ் பிரேக் டவுனில் போவோம், இல்லை ஒத்தனை அடிச்சுட்டு சாகும். அதாங்க அதை புரிஞ்சுட்டோம்னா அந்த தத்துவஞானம் அதனால தான் புரியணுங்கிற. நச்ச ஏதே புத்திரக பிராதுஹு ஹந்தாரஹ தனதானுகாஹ விசர்க ஆதானயோஹோ தாத்த பும்சஹ தெய்வம் ஹி காரணம். ஸோ பும்சஹா ஒரு மனுஷனுடைய விசர்க மிருத்யுவுக்கோ அல்லது இல்லைன்னா விசர்கங்கிறது சிருஷ்டிக்கோ அதாவது ஜன்மாவுக்கோ அல்லது ஆதானம் மிருத்யு அவனுடைய டெத்து அதுக்கும் தெய்வம்தான் காரணம். அந்தந்த ஒரு கர்மா வந்து அங்கே ஆக்ட் ஆகிறதுனால அதனுடைய ஒரு இது சொல்கிறது இல்லையா. 5 ஏதோ ஒரு மணி வந்து விழறது. ஒரு மகாபாரத யுத்தத்தில் வந்து ஒரு சின்ன இது இருந்தது, ஒரு நெஸ்ட் மாதிரி ஒரு குருவிக்கூடு மாதிரி இருந்தது, அதில் நிறையா குழந்தைகள் இருந்தால் அதில் வந்து ஒரு மணி விழுந்தது. இந்த மாதிரி ஏதோ ஒரு கதை ஒன்று சொல்லுவா, பின் கதைகள். அதனால வந்து ப்ரொடெக்ட் ஆச்சு இப்படின்னு.
ஏன்னா திஸ் கைண்ட் ஆஃப் பேக் ஸ்டோரி சில புராணங்களில் இருக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி ஒருத்தர் ஆக்ட் பண்ணாங்கிறதுக்கு காரணங்கள் இருக்குது. அதை தேடிண்டு விசாரிச்சுட்டு போகிறத விட ஏதோ ஈஸ்வரனுடைய அனுகிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம கவலையே பட வேண்டாம் பாருங்கோ. நமக்கு டென்ஷன் குறைச்சல், யோஜனைகள் குறைச்சல், சிந்தையை குறைச்சுட்டே வந்துடலாம். அப்போ மௌனத்தினுடைய ஒரு நிலைக்கு போகிறதுக்கு சுலபம். நஜைதே புத்திரக பிராத்துஹு ஹந்தாரோ, அதுக்கு தான் வரப்போறார் இவர் பின்னாடி. அழகா இது கிட்டத்தட்ட பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்றா போல இருக்கு. தத்துவோபதேசம் அதுதான் நமக்கு, வேற என்ன இல்ல விசர்கா. அதான் நத்வேவாஹம் ஜாதநாசம் நத்வன்னேமே ஜனாதிபாக நச்சைவ நபவிஷ்யாம சர்வே வயமத பரம்னு அவர் சொன்னது கரெக்ட். அதேதான் அதான், நான் இல்லை நீ இல்லை எல்லாம் அதே தானே. வி ஆர் ஜஸ்ட் கோயிங் இன் தட், ஃப்ளோயிங் இன் தட் ரிவர் ஆஃப் கர்மா. வேற என்ன ஓடின்னு இருக்கு. தெய்வம் ஹி காரணம் அத்திர. சயேவ விஸ்வம் சிருஜதி சயேவ அவதி ஹந்தி ச அதாபி ஹி அனஹங்காராத் ந அஜ்யதே குணகர்மபிஹி. அந்த பகவான் தான் இதுக்கெல்லாம் தெய்வம் ஹி காரணம்னு சொன்னதுனால அந்த இடத்துல சயேவ விஸ்வம் சிருஜதி, அந்த தெய்வம் தான் உங்களுக்கு ததாபி நிர்லேபதாம் ஆக. இப்போ நம்மளும் தான் இப்போ சிருஷ்டி பண்ணுறோம், ஒரு காரணமாகறோம். யாரோ இப்போ கொன்னா இல்லையா, உத்தமனை கொன்னது, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பண்ணும் பொழுது அவரும் பண்ணுறார். அவரும் உலகத்தை சிருஷ்டி பண்ணுறார், காப்பாற்றுறார், அதுக்கப்புறம் சம்ஹாரம் பண்ணுறார். ஒட்டாதான் என்ன, இத்தனை பேரை உற்பத்தி பண்ணும் பொழுது இத்தனை புண்ணியங்கள் வருது, இத்தனை பேரை ப்ரொடெக்ட் பண்ணும் பொழுது அவருக்கு புண்ணியம் வராதா என்ன? இல்லை மகாபாரத யுத்தத்தில் கண்ணன் அழிவுக்கு காரணமாக இருக்கார், இல்லை யாதவர்களுடைய அழிவு. இப்போ அங்கே ஒன்றுமே பண்ணாத அவர் மாட்டுக்கு உட்காந்து, ஆக்சுவலி யாதவர்கள் அவர் போனதுக்கு அப்புறம் தானே அவளுடைய இது அழிவு நின்றுட்டே பார்த்துட்டு இருந்தானே இத்தனை பேர் அழியறத மகாபாரதத்தில். அப்போ அவனுக்கு அந்த பாப்பம் ஒட்டாதா அப்படிங்கும் பொழுது அனஹங்காராது குணகர்மபிஹி ந அஜ்யதேங்கிற, அவருக்கு தாம் பண்ணேன் நான் கர்த்தா போக்தாங்கிற ஒரு நினப்பு ஈஸ்வரனுக்கு கிடையாது. அதுக்காக தான் இப்போ ஒரு அவதாரம் எடுத்தார் போல், ஜென்மா எடுத்தார் போல், இருந்தார் போல் அப்படின்னுட்டு அவருக்கு அந்த ஈவை கொண்டு சேர்த்துடும். சயேவ விஸ்வம் சிருஜதி, உலகத்தை சிருஷ்டிக்கிறார். சயேவ அவதி, அவர் தான் பரிபாலிக்கிறார். ஹந்திச்ச, இதை முழுக்க சம்ஹாரம் பண்ணுறதும் பகவான் தான். அதாபிஹி, ஆனாலும் அனஹங்காராத்து, அகங்காரம், அகங்கர்த்தா அகம் போக்தாங்கிற ஒரு ஆட்டிடியூட் அந்த இடத்துல இல்லாததுனால குண கர்மபிஹி ந அஜ்யதே, அஜ்யத்தேன்னு ஒட்டுவதில்லை. அவர் அந்த குணத்தினாலேயோ கர்மாவனாலேயோ செயல்கள்னாலேயோ, குணமுங்கிறச்சே இங்கே மனசில் நினைச்சாலே பாபமுங்கிறது இருக்குது, அவர் மனசில் நினைச்சாலே புண்ணியமுங்கிறது இருக்குது. ஏன்னா நம்ம மனசு சில பேர்லாம் செய்யறது, கை நல்லது செஞ்சால் கூட மனசு எடுத்துக்கிறான் பாரு அப்படின்னு மனசு ஒரு நிமிஷம் நினச்சிது பாருங்கோ, அவ்வளோதான், அங்கே தொலைஞ்சோம் நம்ம. அது புண்ணியமாவது இன்னியமாவது முதல்ல பாபம்தான் வரும் நமக்கு. அந்த குணமுங்கிறது ஆட்டிடியூடுனாலேயோ இல்லை கர்மாவனாலேயோ ஈ இஸ் நாட், எந்த ஒரு விதத்துலேயும் அவருக்கு ஒரு ஒட்டுதல் கிடையாது. அதனால நிர்லேபகா. ஏஷ பூதானி பூதாத்மா பூதேஷோ பூதபாவனः ஸ்வசக்தியா மாயையா யுக்தः சிருஜதி ஆர்த்தி ச பாதி ச. இன்னும் அதில் ஹேது என்ன, அகங்காரம் இல்லைங்கிறதுக்காக எப்படி சொல்கிறாருன்னா, அவரே தானே எல்லாமா இருக்கார். ஏஷா பூதானி சிருஜதி அத்தி பாத்தீச்ச, இந்த பூதராசிகளை சிருஜதி சிருஷ்டி செய்கிறார், அத்தி சம்ஹாரம் பண்ணுறார், பாத்தி சிருஷ்டி பண்ணதை காக்கவும் காக்கிறார். அப்போ காத்தல், அழித்தல், உற்பத்தி செய்தல், இது எல்லாத்தையுமே அவர் தான் பண்ணுறார். ஆனால் எப்படி இருந்துட்டு பண்ணுறாருங்கிறது பாயிண்ட்டு. பூதாத்மா, முதல்ல பூத பாவனகாங்கிறச்சே பூதங்களை சிருஷ்டி செய்கிறார். அவரே தான் பூதானு பாவயதி, ஸ்வயம் பூதங்களாக மாறுகிறார். அடுத்தது பூத ஆத்மா அப்படிங்கிறச்சு சிருஷ்டி செய்ததை பூதேஷா, இங்கேருந்து ரிவர்ஸில் வருவோம். பூதேஷாங்கிறச்சு பூதங்களை ஆள்கிறார். இந்த பூதங்களை சிருஷ்டி பண்ணிட்டு எதுபடி அந்த பூதராசிகள் நடந்துக்கணுங்கிறத பற்றி ஆளுமைத்தனம் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா அவன் தான் அந்த யந்திராரூடானி இவன் சொன்னோமே, ஒரு ராட்டினத்தில் சுற்றுற மாதிரி அந்த நடுவில் பகவான் நின்றுட்டு இருக்கான், அதை சுற்றி நம்ம மாட்டுக்கு போயின்னு இருக்கோம். இந்த பூதங்கள் அவன் தான் ஈசனாக இருக்கான், பூதேஷா.
அது மாத்திரமில்ல, ஒவ்வொருத்தர் உள்ளேயும் அந்தராத்மாவாக புகுந்து அவன் தான் இருந்துட்டு இருக்கான். ஸோ பூதாத்மா அப்படி பூத்வா பூதேஷா பூத பாவனஹா சன்னு, இப்படி ஒவ்வொன்றாக இருந்து கொண்டு அவர் வந்து என்ன பண்றார், ஸ்வசக்தியா மாயையா யுக்தஹா சன்னு, தன்னுடைய மாயையுடன் கூடினவராக இருந்துண்டு அதுக்கப்புறம் பூதானி சிருஜதி அத்தி பாத்திச்ச. ஏன்னா ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டத்தின்னு இருக்கு. அந்த அதுதானே அந்த யந்திராரூடானி அப்படின்னு வரும். ஸோ இந்த ஈஸ்வரன் தான் சர்வபூதானாம் ஹிருத்தேஷே ஸ்திதா. ஸோ பூதாத்மா பூதேஷா, பூதேஷான்னு பூதங்களுக்கெல்லாம் ஆளுமை தனத்தை கொண்டவர், அதனால பூதேஷா. பூதானி இந்த பூதங்களை பாவயதி அப்படின்னா உத்பாதயதி இத்தியர்த்தா. சிருஷ்டி ஸ்திதி முதலியவைகள்னால இதை வந்து சத்தா சைத்தன்யத்தோட கூடினவைகளாக இந்த பூதங்களையும் செய்பவர். ஆகையினால தன்னுடைய மாயாசக்தியை கையில் வச்சுண்டு இந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் சிருஷ்டியும் பண்ணி அதை பரிபாலிக்கவும் பரிபாலிச்சுண்டு அதுக்குள்ளேயே இருந்துண்டு அவர் தான் ஆட்டி வைக்கும் பொழுது அங்கே எங்கே இருந்து அவருக்கு அகங்கர்த்தா அகம் போக்தாங்கிற பாயிண்ட் வரும் இல்லையா? அது கிடையாதே அவருக்கு. அதனால சொல்றாரு, ஏஷ பூதானி பூதாத்மா பூதேஷோ பூதபாவனா ஸ்வசக்தியா மாயையா யுக்தா சிருஜத்யத்திச்ச பாதிச்ச தமேவ மிருத்யும் அமிர்தம் தாத தெய்வம் சர்வாத்மனா உபேஹி ஜெகத் பராயணம் யஸ்மை பலிம் விஸ்வஸ்ருஜோ ஹரந்தி காவஹா யதாவை நசி தாம யந்திரிதாக. இப்போ ஈஸ்வரன்தான் கர்த்தா, ஆனாலும் அவனுக்கு அகங்காரம் இல்லை. என்னால் அகங்காரத்தை விட முடியலையேன்னு ஒருவேளை துருவன் சொன்னால் அதுக்கு பதில் மாதிரி இந்த அடுத்த 4 ஸ்லோகங்கள் வரப்போகிறது. அதை சொல்கிறார். சத்தியம் ஈஸ்வரஹா ஏவ கர்த்தா ததாபி அகங்காராதி மயா ந தியக்தும் சக்கியம். ஈஸ்வரன் தான் எல்லாரையும் ஆட்டி வைப்பவன்னுங்கிற ஒரு தாட் என் மைண்டில் தெரிஞ்சா கூட இன்டெலெக்சுவலி நமக்கு தெரியுமா இல்லையா, அவன் தான் பண்ணுறான். நான் போய் இப்போ சமைச்சு சாதம் கொடுத்தா தான் அவளால் சாப்பிட முடியுங்கிற ஒரு 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 இது இருக்கோ இல்லையா நமக்கு, அதை சொல்கிறாருங்க. நம்ம லெவலில் நான் யோசிச்சு சொல்கிறேன். ததாபி அகங்காராதி மயா ந தியக்தும் சக்கியம்ங்கிறார். என்னால் இந்த அகங்காரத்தை விட முடியலன்னு ஒரு வேளை துருவன் சொன்னான்னா அதுக்கு இந்த இந்த மாதிரி மனு வந்து பதில் சொல்கிறார். குழந்தை சின்ன வயசுலேயே எப்பயோ பகவானை வந்து சாட்சாத்காரம் பண்ணவன் இன்னைக்கு ஒரு க்ஷணம் நினச்சா அந்த சமாதியில் போய் நிற்க முடியாது. அதுதான் அதை வந்து தூண்டுறார் இங்கே மனு. தம் ஏவ மிருத்யும் அமிர்தம் தாத்த. ஹே தாத்த, தம் ஏவ அந்த பகவானையே எல்லாரும் எப்படி சொல்கிறான்னா மிருத்யுன்னு சொல்கிறான், அமிர்தம்னு சொல்கிறான். மிருத்யுங்கிறச்சே அபக்தானாம் மிருத்யு, அபக்தானாம் பக்தனாக இல்லாதவனுக்கு மிருத்யு போல இருக்கான். அதே சமயத்தில் அமிர்தம் பக்தனாக இருந்தால் ஒரு அமிர்தம் போல இருக்கான். அமிர்தம்னா இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஒரு இதுவுமே இருக்காது அவளுக்கு வந்து. தே வில் நாட் ஃபீல் எந்த ஒரு 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 பந்தனமே இருக்காது. அந்த மிருத்யுங்கிறது எப்படின்னா ஒரு இந்த சம்சார ரூபமான பந்தமாக அவன் பக்தனாக இல்லாதவனுக்கு அவன் பந்தத்தை கொடுக்கிறான், மிருத்யுவை கொடுக்கிறான். ஸோ மிருத்யுவை கொடுக்குறாங்கிறச்சையே திருப்பியும் ஒரு ஜென்மாவையும் கொடுக்க போகிறான். அந்த ஒரு சைக்கிள்குள்ளே அவன் சுத்தறான். ஸோ விச் மீன்ஸ் பஜிக்காதவர்களுக்கு அவன் வந்து ஒரு பந்தத்தை கொடுப்பவனாக ஆகிறான். அமிர்தம்ங்கிறச்சே இந்த பந்தத்திலிருந்து விடுவிக்கும் தெய்வனாக ஈஸ்வரனாக மாறுகிறான். அதே இது விஷ்ணு. ஸோ இங்கே அமிர்தம் மிருத்யும் ச தம்மேவ தெய்வம் சர்வாத்மனா ஜெகத்பராயணம் ஜெகதா பரம் அயனம். பரம் அயனம்னா த ஃபைனல் கோல் ஆஃப் திஸ் என்டையர் வேர்ல்டு. இந்த உலகத்தில் வந்து இருக்கோம்னா ஃபைனல் கோல் என்ன, நமக்கு வந்து இந்த உலகத்தை விட்டு இந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே மாட்டிக்க கூடாதுங்கிறதுனாலே நம்மளுடைய ஃபைனல் கோல். அப்போ ஜெகத் பராயணம்ங்கும்பொழுது பகவான் தான் இவ்வுலகத்துக்கே ஃபைனல் கோல், ஒரு கதியாக இருப்பவர் இந்த ஜெகத் பராயணம். தம்மேவ தெய்வம் சர்வாத்மனா உபேகி. அந்த ஒரு தெய்வத்தையே நீ வந்து சர்வாத்மனா முழுமையாக நீ அவனை பஜிக்க வேண்டும். மேலும் அந்த பகவானுக்கு எப்படி இன்னொரு இது சொல்கிறார்னா, யஸ்மை விஸ்வஸ்ருஜா பலிம் ஹரந்தி
விஸ்வஸ்ருஜா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடியவரான பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு பிரஜாபதிகள் எல்லாருமே எந்த ஒரு பகவானுக்காக ஒரு ஹவிஸ் அதாவது பலியை கொடுக்கிறார்களோ, பலி கொடுப்பதுன்னா யாக யஜ்ஞங்கள் மூலியமாக அந்த பகவானை தான் சந்தோஷம் பண்ணி, விஷ்ணு தான் யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கக்கூடிய விஷ்ணு. இந்த உலகத்தை சிருஷ்டி செய்பவர்கள் எல்லாமே அவனுடைய ஒரு ஆணையினால தான் சிருஷ்டி செய்கிறாங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். 3வது ஸ்கந்தத்தில் சிருஷ்டி கிரமத்திலையும் 2வது ஸ்கந்தத்தில் சிருஷ்டி கிரமத்தையும் பார்க்கும் பொழுது பார்த்தோம் அதை. அப்போது பிரம்மாலேருந்து ஆரம்பித்து விஸ்வஸ்ருஜா உலகத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய, சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரஜாபதிகள் எல்லோருமே எந்த ஒரு விஷ்ணுவுக்கு பலியை கொடுக்கிறார்களோ பலிம் ஹரந்தி. பலிங்கிறது இங்கே அவருக்கு உண்டான ஒரு பகுதி, யாக யஜ்ஞங்கள்னால அவருக்கு செய்ய வேண்டியது, அல்லது அவர் நம்மளை சிருஷ்டி பண்ணியிருக்கார், அந்த ரிணத்தை நம்ம தீக்கணுங்கிறச்சே இவ்வுலகத்தில் பூதராசிகளினுடைய சிருஷ்டிக்கு காரணமாக ஆகணும் அப்படின்னு சொல்லி தன் வேலையை செய்கிறா பாருங்கோ. அதுவே அவனுக்கு ஒரு காணிக்கை செலுத்துகிற மாதிரி அந்த இடத்துல. ஸோ பலிம் ஹரந்தி. எது போல யதா நசி தாமயந்திரிதாக காவகா இவ. நசி மூக்கில் அந்த மூக்கணங்கயிறு சொல்கிறோம்லே, அதனால யந்திரிதாக பிணைக்கப்பட்ட ஒரு பிடிக்கப்பட்ட யந்திரிதாகங்கிறச்சு அப்படியே பிடிபட்டு இருக்குது இந்த மாடெல்லாம். மாட்டுக்கெல்லாம் வந்து மூக்கணாங்கயிறு போட்டு நம்ம வந்து அதை பிடிச்சிட்டு நிற்கிறச்சே அது மாட்டுக்கு தன்னுடைய வேலையை செக்கு மாடு மாதிரி அப்படியே பண்ணிட்டு இருக்கோமோ இல்லையோ, இந்த அதது வேலையில் அதது ஈடுபட்டு இருந்துட்டு இருக்கும். அதுபோல இந்த விஸ்வஸ்ருஜா பிரஜாபதிகளும் அவரவருடைய வேலைகளை செய்வதனால் பகவானுக்கு ஒரு பலியை செய்கிறா, விச் இஸ் காணிக்கை செலுத்துறது, அதாவது அர்ப்பணிக்கிறா. பகவானுக்கு தன் செயலை அர்ப்பணிக்கிறதுனால மிருத்யும் அமிர்தம் ஜெகத்பராயணம் தம் ஏவ தேவ. உலகத்தை சிருஷ்டி பண்ணவாளே பகவானை நினைச்சுண்டு தான் அவரவருடைய காரியத்தை பண்ணும் பொழுது நீனும் அந்த ஜெகத்பராயணம் உலகத்துக்கு வந்து கதியா ஒரே கதியா இருக்கக்கூடிய தெய்வம் சர்வாத்மனா உபேகி அந்த ஈஸ்வரனை நீ மனசுல நினைச்சுக்கோ. ஸோ நசிங்கிறச்சே நாசிகாயாம் மூக்குல தாமபிகி பத்தாகா காவகா இவ, கயத்தினால கட்டப்பட்ட அந்த மாடு மாதிரி விஸ்வஸ்ருஜா அப்படி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ற பிரஜாபதிகள் கூட தாமபிகி யந்திரிதாக பத்தாக சந்தா பலிம் ஆஹரந்தி. அதாவது பலிம் ஹரந்திங்கிறதுக்கு தற்காரித்தம் கர்ம குர்வந்தின்னு விடுறார். பகவானுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணி நீ இந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு அவள் நியமிக்கப்பட்டார்களோ அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. அவர்களுக்கே வேற கதை இல்லாத போது நீ அந்த பகவானை நினச்சிக்கோ மனசில். தமேவ மிருத்யும் அமிர்தம் தாத்த தெய்வம் சர்வாத்மனா உபேஹி ஜெகத்பராயணம் யஸ்மை பலிம் விஸ்வஸ்ருஜோ ஹரந்தி காவோ யதாவை நசி தாம யந்திரிதாக. பஞ்சவர்ஷம் நினைவுபடுத்துறார். அது ரொம்ப கஷ்டமாச்சே அந்த ஆராதனம், தெய்வத்தை அந்த ஈஸ்வரனை மனசில் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆச்சே அப்படின்னா, என்னப்பா நீ 5 வயசுலேயே பண்ணலையா அப்படின்னு எடுத்து சொல்கிறார். பஞ்சவர்ஷோ ஜனனீம் துவம் விஹாய மாது சபத்னியா வச்சசா பின்ன மர்மா வனங்கத தபசா பிரத்யகக்ஷம் ஆராத்திய லேபே மூர்த்தினி பதம் திரிலோக்கியாக. நினைவுபடுத்துறார். அங்கே சில சமயம் மறந்துடுமா, 5 வயசில் நம்ம பண்ணதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குமா என்ன? ஏன்னா இந்த மெமரி ஸ்டார்ட்ஸ் ஆஃப் ஃபார் சம் பீப்புள் இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் at 3. யூ டோன்ட் நோ, தேர் ஆர் சம் ஸ்ட்ரே மெமரி, சம் ஏதாவது 1-2 இன்சிடெண்ட் அப்படின்னு ஞாபகம் இருக்குங்கிறான் சில பேருக்கு இருக்குது. நம்மளும் பார்த்துருக்கோம் நம்ம லைஃப்பில். நம்மளுடைய ஃபஸ்ட்டு மெமரி அப்படின்னு எடுத்தோம்னா இட் வில் பி சம்திங் லைக் தட் இல்லை அது மாதிரி. ஸோ பஞ்சவர்ஷா துவம் 5 வயசில் இருக்கக்கூடிய நீ தது ஆராதனம் ச தவ சுஷுகம் சுஷகம் ஷகம் சுலபேன சக்கியதே இத்தியர்த்தா. உனக்கு ரொம்ப சுலபமாச்சே, நீ 5 வயசுலேயே அதை சாதிச்சுட்டியே அப்படிங்கிறார். இல்லை எடுத்து காமிக்கிறச்சே உடனே நம்மளால முடியும்னு தோணுமோ இல்லையோ. ஏன்னா பயமுறுத்துகிற மாதிரி இல்லை இது வரைக்கும் இருந்ததெல்லாம். இது என்னப்பா இது பிரஜாபதிகளே வந்து மூக்கணாங்கயிறில் கட்டி வச்ச மாதிரி அவள் பண்ணுறாங்கிறா, அவர் காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்கிறா. எங்கேருந்து அந்த பகவானை பற்றி நம்ம நினைக்க முடியும்? கோவேதான்னுட்டு வேதமே சொல்கிறது, யாருக்கு புரிய போகிறதுன்னுட்டும். இந்த பரமாத்மாவை நம்மளால் முடியுமான்னு ஒரு ஸ்லைட்டு சலனம் ஏற்படும் இல்லையோ துருவனுக்கு. அதை தீக்கிறதுக்காக இது உனக்கு ரொம்ப ஈஸியாச்சு. ஏன்னா பஞ்சவர்ஷா சகாத்வம் அந்த பஞ்சவர்ஷ 5 வயசுலேயே நீ என்ன பண்ணன்னா
மாதுஹு சபத்னியா வச்சசா, மாதுஹு சபத்னியாக வச்சசா, அம்மாவனுடைய அந்த கோவைஃப் அவளுடைய வார்த்தையினால் பின்ன மர்மா, மனசு அப்படியே பின்னமான மர்மம்னா ஹிருதயம், இந்த இடத்துல ஹிருதயம் உடஞ்சு broken hearted, அப்படி ஜனனீம் விஹாய அம்மாவை விட்டுட்டு வனம் கதஹா காட்டுக்கு போய் தபசா உன்னுடைய தபஸுனால, ஏன்னா அந்த ஒவ்வொரு மாசமும் தன்னுடைய சாப்பாட்டை குறைச்சி குறைச்சி தபஸை வளர்த்தி வளர்த்தி தபசா பிரத்யகக்ஷம் ஆராத்ய. இப்போ எப்படி இந்த ஸ்லோகம் அப்படியே புரியறது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு சங்கேபமாக இருக்குது அந்த துருவனுடைய எபிசோட, பியூட்டிஃபுல்லாக. அம்மாவனுடைய சபத்னி அவளுடைய வார்த்தைகளான அப்படியே மனசு உடைஞ்சு அம்மாவை விட்டுட்டு 5 வயசு குழந்தை தன்னோட அம்மாவை விட்டுட்டு காட்டுக்கு போய் வனங்கதா தபசா தவத்தினால பிரத்யகக்ஷம் ஆராத்ய. பிரத்யகக்ஷம்னா தன்னுள் இருப்பவனாக பார்த்து கொண்டு, இங்கே பிரத்யகக்ஷம்ங்கிறச்சு பிரத்யஞ்சி அக்ஷாணி யஸ்மின், யாரிடத்தில் இந்த இந்திரியங்கள் எல்லாம் உள்நோக்கு பார்வையாக செலுத்துகிறோமோ அந்த பகவானை, அதாவது பராஞ்சி அக்ஷிணி, வெளிநோக்கு பார்வையாக இந்த இந்திரியங்கள்லாம் இருந்ததுன்னா பகவானை பார்க்க முடியாது. உட்புறமாக நம்ம வந்து எந்த ஒரு பொருளை நாடி நம்ம உட்புறமாக அந்த இந்திரியங்களை செலுத்துகிறோமோ அந்த பகவான் அப்படின்னு இந்த பதத்துக்கு அர்த்தம். பிரத்யக்ஷம் பிரத்யகாக்ஷம் அப்படிங்கிறச்சு பிரத்யக்ரூபமாக இந்திரியங்களை செலுத்துகிறோமோ யாரிடத்தில் அந்த பரம்பொருள், அவனை ஆராதனை செய்து அந்த பரம்பொருளை ஆராதனை பண்ணி உனக்கு என்ன கிடச்சிது? திரிலோக்கியாக மூர்த்தினி, உலகத்தினுடைய தலையில் உனக்கு ஒரு பதம் கிடச்சதா இல்லையா? கண்டிப்பாக நீ அப்புறம் போகிற, அதையும் சொல்ல போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில். ஸோ திரிலோக்கியாக உலகத்தினுடைய தலையில் பதம் லேபே ஒரு ஸ்தானத்தை நீ அடைந்தாய். ஏன்னா இந்த இடத்துல வந்து கிரியா விசேஷணம் வான்னு போடுறார். பிரத்யகக்ஷம்ங்கிறத பகவான் எடுத்துக்காத, உள்நோக்கு பார்வையாக இருந்து கொண்டு ஆராதனை செய்து நீ வந்து ஒரு பெரிய பதவியை அடைந்தாயே. அதுக்கு அதனால இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. இப்போ நீ அவனை தியானம் பண்ணுன்னு சொல்கிறார். எவ் 5 வருஷோ ஜனனீம் துவம் விஹாய மாது சபத்னியா வச்சசா பின்னமர்மா வனம் கதஸ்தபசா பிரத்யகக்ஷம் ஆராத்ய லேபே மூர்த்னி பதம் திரிலோக்கியாக. சரி, இதோட நிறுத்திக்கிறேன். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. धन्यवादः.